ஏ குரங்கு, இந்த பவுடர் போன வாரம் திருவிழால தானே வாங்கின, அதுக்குள்ள இது தீந்து போச்சா? அன்னைக்கு வாங்குனது இன்னும் உடைக்கவே இல்ல, இது முன்னாடி உள்ளதுதான். அப்ப அதை உடைச்சு வைக்க வேண்டியது தானே? அதுக்கு நீங்க பவுடரே போட மாட்டீங்கல்ல? என்னடி இது, நான் பவுடர் போடுறதுக்கு என்ன ஜிஎஸ்டியா கொடுக்கணும்? இந்த துணிக்கு ஒரு வாசனை கிடைக்கதா? வாசமா இருக்கணும்னா இதுதான் போட்டுக்கணும். இது எங்க இருந்து கிடைச்சது? இதுவா? இது ஒரு ஆளு வாங்கி தந்தாரு. நீங்க வாசமா இருக்கணும்ன்றதுக்காக வாங்கி தந்தாரு. இங்க எதுக்காக கூட்டிட்டு வந்த? இங்க ஒரு ரூம் எடுக்கிறோம், சாப்பிடுறோம், அதுக்கப்புறம் எங்க கிளம்புறோம். வாடி. என்னமோ காலேஜ் பசங்க மாதிரி பண்றீங்க நீங்க. ஊர்ல இருக்க ஏதாவது பசங்க பார்த்தா அவ்வளவுதான். ஏன் பயப்படுற? என் கூட தானே வர. ஆமா, நீங்க சொல்றத பார்த்தா ஏதோ கல்யாணம் பண்ணி கூட கூட்டிட்டு வர மாதிரி இருக்கு. முள்ளு சேலையில பட்டாலும் சேலை முள்ளுல பட்டாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, பயமும் இல்ல. நான் இந்த ஊருக்கு வரும்போதெல்லாம் இங்க வருவேன், ரூமும் எடுப்பேன். ஓஹோ, அப்படியா? அப்ப நான் நினைச்ச மாதிரி நீ இல்ல, கொஞ்சம் மோசமான ஆளுதான். அது சரி, அம்மா நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆடி அமாவாசைதான் குடிப்பேன் நீங்க, இப்ப என்னடானா காலையிலேயே ஆரம்பிச்சிட்டீங்க? இன்னைக்கு அமாவாசை தான், கருப்பு அமாவாசை. அம்மாடி பொண்ணுக்கு தங்கம் மனசு. ஏய், என்ன பண்ற நீ? ஃபவுல் ஃபவுல். எந்த ஃபவுலும் இல்ல. ஊர்ல இருக்கும்போது சரியா பார்க்க கூட முடியாது உன்னை. ஆடு, கோழி, டீ கடை. போதும் போதும், இதுக்கு மேல எதுவும் வேண்டாம், அப்புறம் யார் முகத்திலயும் முழிக்க முடியாது. சாக போற நேரத்துல எங்க அம்மாவோட கைய பிடிச்சு அவங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்தேன். என் மூச்சு இருக்கிற வரைக்கும் உன் பொண்ணு கெட்டு போக மாட்டா, என் தங்கச்சிங்களையும் கெட்டு போக விட மாட்டேன்னு சொன்னேன். நான் வருவேன், நீ எங்க கூப்பிட்டாலும் கண்டிப்பா வருவேன். அதுக்காக நீ என் கழுத்துல தாலியெல்லாம் கட்டணும்னு அவசியம் இல்ல. நான் என்னைக்குமே உனக்காக தான். இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தல, இன்னும் கொஞ்ச நாள் தான். இது எல்லாத்தையும் நல்லா குடிச்சு முடிச்சிட்டு நல்லா தூங்க பாரு. சார் மணி 9 ஆயிடுச்சு.
ஒரு போட்டு கிடைக்குமா? எங்கே போகணும் சார்? பாதிராமணல். ஐயோ, லாஸ்ட் போட்டு போயிடுச்சுங்களே. இனிமேல் காலையில் தான். பிரைவேட் போட்டு கிடைக்குமா இங்கே? அங்கே போய் பாருங்க. என்ன லாஸ்ட் போட் கிடைக்கலையா? இல்லை, சினிமாவுக்கு போயிருந்தேன், தூங்கிட்டேன். லாஸ்ட் போட்டு மிஸ் ஆயிடுச்சுன்னா எப்பவும் இந்த மாதிரி ட்ரிப் ஒன்று இருக்கும். வேண்டாம் வேண்டாம், பக்கத்தில் போகாத. எல்லாரும் தண்ணி அடிச்சிட்டு இருப்பானுங்க. அது ஒரு பார் சார், ராத்திரியிலும் தண்ணி அடிச்சிட்டு இருப்பானுங்க. பரவாயில்ல, பக்கத்தில் போங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தராக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படியே சார்? சக்கி. நான் எடிசன். தம்பி, உன் வீடுங்க? இங்கேருந்து கொஞ்சம் வடக்கு. தொந்தரவாகணும் நானே உங்ககிட்ட சொன்னல சார். இல்ல, இவரு எனக்கு ரொம்ப ரொம்ப தெரிஞ்சவர் தான். இந்த ஆளை பார்க்கறதுக்காக தான் நான் இந்த ஊருக்கே வந்தேன். இவருக்காக மட்டும்தான் நான் இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். அடக்கடவுளே, ஹலோ. அக்கா. சொல்லு. எழுந்துட்டாரா? இல்ல. இன்னைக்கு உனக்கு ஸ்கூல் இல்லையா? இல்ல. நீ அந்த ஆள் முன்னாடிலாம் போயிடாத என்ன? சரி. அப்புறம் நீ வரும்போது ஹலோ ஹலோ. நீ யார் கூடயோ பேசிட்டு இருந்த மாதிரி கேட்டுச்சு. அது நான். இவளோட நான் பேசிட்டு இருந்தியா? அப்பாவோட செல்ல குட்டி இல்ல நீங்க? வாங்க வாங்க. எப்படிடா இருக்க செல்ல குட்டி? நீ வந்தன்னு தெரிஞ்சது, அதான் பார்க்கலான்னு வந்தேன். உனக்கு எத்தனை குழந்தைங்க? என்ன கேட்ட பதில் சொல்ல மாட்டியா? பேசுனா குறைஞ்சி போற அளவுக்கு எனக்கு தெரியாம உன் உடம்புல என்ன இருக்கு? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இன்னும் அழகாயிட்டேன். தயவு செஞ்சு என் வாழ்க்கையை அழிச்சிடாதீங்க. வாழ்க்கையை அழிச்சிட்டா நான் எங்க போவேன்? ஊருக்காரங்க சொன்னாங்க நீ வந்திருக்கேன்னு, அதான் பார்க்கலான்னு வந்தேன். நீ என்ன மறந்தாலும்